ஹாய் எல்லாருக்கும். இந்த விலாக் வந்துட்டு எங்கள் தாத்தா வீட்டில் 1 வீக்காக இருந்த விலாக் தான். 3600 தேங்காய் வந்துட்டு உடச்சி காய வச்சு பருப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தாங்க. நான், அம்மா, அண்ணா, அப்புறம் தாத்தா, சித்தி எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சனால எங்களால் இது 3 நாளே பாசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு காய வச்சுருக்கோம், இன்னும் வந்துட்டு விலைக்கு வந்துட்டு கொடுக்கல. ஆனால் வந்துட்டு என்னென்னா இது வந்து எவ்வளோ பொறுமை தேவை அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு வாரத்தில் புரிஞ்சுது. அந்த 4 ப்ராசஸும் வந்துட்டு தெளிவாக வெயிலில் மழையில் நனைவடையாமல் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். அதை வந்துட்டு நான் இந்த ஒரு வாரத்தில் எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் சித்தி காட்டை வந்து கொள்ளு போட்டிருந்தாங்க. சித்தி வந்துட்டு 1 கிலோ 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பரான கொள்ளு, மருந்தடிக்காத நல்ல கொள்ளு இருந்துச்சு. அதையும் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டில் ஒரு க்யூட்டான கன்று போட்டுருந்துச்சு. கேர்ள் தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து ப்ரௌனி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கொம்பு சுட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு. அதாவது எங்கள் தாத்தா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு 90 அடி ஆழம். ஸோ அது வந்து இது வரைக்கும் நான் கிட்ட ரொம்ப போனதில்லை. ஒரு டைம் பாம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அப்போ போய் பார்த்ததோடு சரி. ஏன்னா எனக்கு ஹைட்ஸ்னால் பயம். யாராவது ராசிபுரத்துலேருந்து பார்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோழி குஞ்சு கூட எங்கள் சித்தப்பா வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து தான் இத்தனை கோழி ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்கிட்ட இருந்துமே ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டில் கெடா வெட்டு. ஸோ அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் தான். ரொம்ப பெரிய மெனுவாக இல்லாமல் சிக்கன், மட்டன், முட்டை, அப்புறம் ரைஸ் எல்லாமே வந்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதோட வீடியோ தான். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் சித்தப்பா காட்டில் வந்துட்டு சோளம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பையும் ஆட் பண்ணினேன். எப்போவுமே நான் தாத்தா வீட்டுக்கு போனால் இளநீ குடிக்காமல் வந்ததே கிடையாது. என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதோட பார்ட் 2